مرحبا 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 يا مصطفى. مبسملا محمدا مسليا مسلما கனிவாக பெற்று கண்போல காக்கும் தையன் அன்னை தனக்கர் அல்லாஹ் பாரகத்துவங்க பண்புமுறை உயரும் பேரத்தின் தந்தை பெறுதலும் அல்லாஹ் பண்புள்ள வழியான மாறும் சிறத்தை கண்முள்ள காணும் கலிப்பொருள் அல்லாஹ் என்று வல்லவனை போற்றி போற்றி எவடமா பள்ளிவாசலுடைய சத்தம் அகில இலங்கை தளபதியாக ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஷேகனா செய்தா அசீர் ஷேக் உஸ்மானுடைய அல்லாஹ் கத்தசல்லா சல்லர் அசீர் அன்னவர்களுடைய 198ஆம் வருட கந்தூர் விழாவின் ஈட்டம் சமாமாக இன்று அதாவது 11ஆம் தேதி நம்மவர்களுக்கு மத்தியில் முறை நிகழ்த்தும் ஆடிப்பட்டிகை அவர்கள் இப்போது நினைவு தந்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் பயானுக்கு பிறகு அவர்களுடைய சார்பாக 5 கேள்விகளும் ஏனைய 5 கேள்விகளும் மொத்தம் 10 கேள்விகள் கேட்கப்படும் என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்வதோடு செய்த சாதா மௌலானா குடும்பத்தை சார்ந்த அளவி மௌலானா முர்ஷி அவர்கள் இப்போது நம்மவர்கள் பட்டியலில் உரையில் இருந்ததற்கு காத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய முழுமையான பயானை பெற்று பிறகு வஜீஃபன் அன்னதாக இருக்கிறது. அதனை பெற்றுக்கொண்டு ஷேகனா உஸ்மான் உலியுல்லா கத்தசல்லா அசீர் பாண்டவர்களுடைய பயிர் பகுதிகளை பெற்றுக்கொள்வதோடு இப்பொழுது செய்த சாதா அளவி மௌலானா முர்ஷி மௌலவி அவர்களை இந்த இடத்தில் நாங்கள் அழைக்கிறோம். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய சாதாத்மார்களே, உலமா பெருமக்களே, ஹாஃபில்மார்களே, இந்த பள்ளிவாசலுடைய ஹத்தீப்மார்களே, முஹத்தின்களே, இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளே, என் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வழி தோன்றலில் வந்துதித்து முழு இலங்கைக்கும் கியாமத் நாள் வரையில் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தியை வைத்து, அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை ரஹ்மத்துகளை வைத்து முழு இலங்கைக்கும் ரஹமத்து செய்து கொண்டிருக்கும் குத்துபு சைலான்
முழு இலங்கைக்கும் மாபெரும் குத்துபாக விளங்கக்கூடிய அஷேக் உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய உருஸ் முபாரக், அவர்களை நினைவு கூறக்கூடிய, அவர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய, அவர்களுடைய பரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இன்றைய இரவில் யார் யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்தோடு வந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்து ஒரு வாரமாக, ஒரு கிழமையாக எல்லா இடங்களிலும் கொஞ்சம் பயான் பண்ணினதுனால என்னுடைய வாய்ஸ் அப்படி இப்படி இருக்குது. எனக்கு பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் என்ன மன்னிச்சு. அல்லாஹு தஆலா உலகத்தில் நமக்கு தந்த பாக்கியங்கள்ல மிகப்பெரிய பாக்கியம் இஸ்லாத்தினுடைய விளக்கம் எங்களுக்கு கிடைக்கிறது. அந்த விளக்கம் மட்டும் எங்களுக்கு கிடைக்க இல்லை என்று சொன்னா நாங்கள் நஷ்டவாளிகள். முஸ்லிமாக இருந்தாலும் சரி, நஷ்டவாளிகள். உங்களுக்கு தெரியும், கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி. ரசூல்மார்களுக்கும் கடைசி, நபிமார்களுக்கும் கடைசி. அவர்களுக்கு பின்பு நபிமார்களோ ரசூல்மார்களோ வரவும் மாட்டார்கள், வரவும் முடியாது, வருவதும் இல்லை. ஆனால் மக்கள் வழிகட்டு அல்லாஹ்வை விட்டும் தூரமாகி எங்கேயோ வழிகட்ட தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை, மனிதர்களை திருத்துவதற்காக வேண்டி காலத்திற்கு காலம் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான், ரசூல்மார்களை அனுப்பினான். அவர்கள் தான் வந்து மக்களை திருத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பு நபிமார்களும் இல்லை, ரசூல்மார்களும் இல்லை என்றால் கியாமத் நாள் வரையில் வாழக்கூடிய மக்களை திருத்துவது யார்? கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பு இந்த உலகத்தில் வெளிரங்கத்தில் வந்து பேசுவதோ கதைப்பதோ ஷரியத்துடைய அமைப்பில் நமக்கு அப்படி ஒன்று கிடையாது. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹாதிராகக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறான். ஹாதிராகுவார்கள், ஹாதிராகி கொண்டுதான் இருக்கிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் மக்களை வெளிரங்கத்தில் வந்து புத்திமதிகளை சொல்லி கல்வை பரிசுத்தப்படுத்தி திக்ருகள், ஸலவாத்துகள், ஔராதுகளை கொடுத்து மக்களை அல்லாஹ்வோடு நெருக்கி வைக்கக்கூடிய நபிமார்களோ ரசூல்மார்களோ இல்லாத பட்சத்தில், இல்லாத நேரத்தில் அல்லாஹ் குத்துபுமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்களை கொண்டுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் சீர்திருத்தத்தை கொண்டு வருகிறான், கொண்டு வருவான் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நான் அடிக்கடி சொல்லுவது போல சூரத்துல் ஃபாத்திஹாவில் யா அல்லாஹ் நேரான வழியை காட்டுவாயாக, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நேரான வழி எது? நீ யாருக்கு நேமத்தை செஞ்சாயோ அவங்களுக்கு காட்டி கொடுத்த வழி. அப்ப இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ்வுக்கு அந்த இடத்துல நாம் ஞாபகப்படுத்துகிறோம். நீ யாருக்கு நேமத்தை செஞ்சாயோ அது யார் தெரியுமா? மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நபிமார்கள் வந்துட்டு போயிட்டாங்க. சித்தீகீன்கள் அபூபக்கர் சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலிருந்து அவர்களுக்கு முன்பும் பின்பும் வரக்கூடிய அனைத்து சித்தீகீன்களும் அவர்களுடைய பட்டியலில் இருப்பார்கள். சுஹதாக்கள், யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்ட பத்ர் சஹாபாக்கள், உஹுதுடைய சஹாபாக்கள், கந்தக்குடைய சஹாபாக்கள், தபூக்குடைய சஹாபாக்கள், அவர்களும் வந்து யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டு போயிட்டார்கள். நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். இந்த சாலிஹீன்கள் கியாமத் நாள் வரையில் இருப்பார்கள். இந்த சாலிஹீன்களுக்குள்ளே தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திதீன்கள், குதுபுமார்கள், எல்லா வலிமார்களும் வருகிறார்கள்.
எனவே அவுலியாக்களை காலத்துக்கு காலம் எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த அமைப்பில் அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்ததன்படி அல்லாஹ் வலிமார்களை அனுப்பி முழு உலகத்திற்கும் நேர்வழி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் நம்முடைய குத்துபு சைலான் அஷேக் உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வகத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் வந்து நிறைய அவர்களால் கராமத்துக்கள் அவர்களால் அற்புதங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கின்றன. அதை இங்கே சொல்லி முடிக்க முடியாது. அந்த சரித்திரங்களை நீங்கள் தான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, முஸ்லிமாக வாழக்கூடிய நாம் முதலில் முஸ்லிம் என்றா யாரு, முஃமின் என்றா யாரு, முத்தகீன்கள் ஒருத்தர் என்றா யாரு, சாலிஹீன்கள் என்றா யாரு, முத்தவக்கிலீன் என்றா யாரு, முஹ்சினீன் என்றா யாரு, வலியுல்லா என்றா யாரு, அதுக்கு மாற்றமாக காஃபிர் என்றா யாரு, முனாஃபிக் என்றா யாரு, ஜிந்தீக் என்றா யாரு, இவைகளை நாங்க அறிஞ்சு அடையாளம் கண்டுபிடிக்கணும். இது தெரியாதுன்னு சொன்னா அவருக்கு இஸ்லாமும் தெரியாது. முஸ்லிமை பத்தி தெரியாதவருக்கு எப்படி இஸ்லாம் தெரிய போகுது? இஸ்லாத்தை பத்தி தெரியாதவர் எப்படி முஸ்லிம் அறிய போகிறார்? ஈமான் என்றா என்னன்னு தெரியாதவர் எப்படி முஃமின்களை பத்தி அறிவார்? தக்வா என்றா என்ன என்று தெரியாதவர் எப்படி முத்தகீன்களை பத்தி அறிவார்? முதல்ல நாங்க ஷேகுமார்கள் என்றா யாரு, ஷேகுமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தரஜா என்ன, ஷேகுமார்களுக்கு என்னென்ன செய்யலாம், அவங்களுக்கு ஏன் ஷேகுமார்கள் என்று சொல்கிறோம். குத்துபு, அபுதால், அவுதாத், குத்துபு ஜமான், இப்படி நிறைய அல்லாஹ்வுடைய இறை நேச செல்வர்கள் நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய நூரானியத்தின் தஜல்லியாத்தின் மூலம் அல்லாஹ்வினால் சக்தி கொடுக்கப்பட்ட கராமத்துக்கள் கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் நிறைந்த இறைநேச செல்வர்கள் முழு உலகத்திலும் வாழ்ந்ததாக குர்ஆன் நமக்கு சொல்கிறது. குர்ஆன்ல 6666 ஆயத்துகள் இருக்கின்றன. எல்லாம் 114 சூறாக்கள். இதுல சூரத்துல் கஹ்ஃப்ல குகைவாசிகள் என்று ஒரு கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்கிறான். இவங்க அவ்வளவு பேரும் வலிமார்கள். அதே போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட சன்னிதானத்தில் இருந்து பல்கீஸ் மகாராணியுடைய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்தவர்களும் ஆசிப் இப்னு பர்கியா வலிமார்களுள் ஒருவர். இப்படி புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா போன்ற சஹீஹான கிரந்தங்களில் நல்லவர்கள், நல்லடியார்கள், இறை நேசர்கள், அல்லாஹ்வை நெருங்கியவர்கள், வலிமார்கள் என்று நிறைய சம்பவங்கள் காணப்படுகின்றன. இந்த நல்லவர்கள், நெருங்கியவர்கள், இறைநேசர்கள், சாலிஹீன்கள், முஃமின்கள், இவர்கள் யார்? இவங்களுக்கு உலகத்தில் என்ன செய்யலாம்? இவங்க எப்படி இந்த அந்தஸ்துக்கு வந்தார்கள்? இவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இவர்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் என்பவைகளை நாம் அறியாமல், படிக்காமல் ஒரு போதும் நமக்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தையோ, தரீகாக்களையோ, குத்துபுமார்களையோ, ஔலியாக்களையோ விளங்க முடியாது. என் வாப்பா சுன்னத் வல் ஜமாஅத், அதனால நானும் சுன்னத் வல் ஜமாஅத். கையை வெட்டி பாருங்க, சுன்னத் வல் ஜமாஅத் ரத்தம் தான் ஓடும். இது மட்டும் போதாது, இல்மு தேவை. எந்த சபையில யார் எழும்பி எதை கேட்டாலும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை ஆலிமோ இல்லையோ, மாஸ்டரோ இல்லையோ, எதை கேட்டாலும் சொல்ல தெரிஞ்சிருக்கும். குத்துபுமார்கள் அல்லாவா? வலிமார்கள் அல்லாவா? ஏன் குத்துபுமார்கள் கிட்ட போய் அதையும் இதையும் கேட்கிறோம்? ஏன் அவர்களுக்கிட்ட போய் அதையும் இதையும் ஒப்படைக்கிறோம்? ஒருத்தருட உடம்பு, அந்த உடம்புல அதிகமான நோய், அந்த உடம்புல உள்ள அந்த நோயை அட்மிட் பண்ணி ஆபரேஷன் பண்ணணும். முழு குடும்பமும் அதுக்கு எக்ரி. இப்ப
டாக்டர் கூப்பிட்டு சொல்றார், யார் சரி முக்கியமான ஒருத்தர் வந்து சைன் பண்ணுங்க. டாக்டருக்கு இந்த உடம்பு ஒப்படைக்க போறோம், அவர் நினைச்சத செய்வாரு, நீங்க ஒண்ணும் பேசக்கூடாது, நீங்க பொறுப்பு இல்லை, டாக்டர் தான் பொறுப்பு. அப்படியா? உடம்புலிக்கிற நசல் சுகமாகணுமே, நோயை குணமாக்கணுமே, உடனே சைன் பண்ணி கொடுத்துடுறாங்க. டாக்டர் என்ன செய்யறார்? எடுத்த எடுப்புக்கு மௌத்தாக்குற மாதிரி முழு நினைவே மாத்தி போட்டார். பேச்சு மூச்சு ஒன்றும் இல்லை, படுத்த படுக்க நினைச்ச இடத்த வெட்டுறாரு, கொத்துறாரு. 4 பேர் ரவுண்டுக்கு இருந்து கொண்டு கத்திய கொடுக்கணுமா, அதை கொடுக்கணுமா, இதை கொடுக்கணுமா, கத்திரியால கிண்டணுமா, என்னென்ன செஞ்சாலும் நானாவோ வாப்பாவோ தம்பியோ மாமியோ சாச்சாவோ பெரியம்மாவோ யாரா இருந்தாலும் ஏண்ட வாப்பாவ இப்படி எல்லாம் செய்யறதுக்கு உனக்கு எங்கிருந்து தைரியம் வந்ததுன்னு ஒரு டாக்டர்கிட்ட கேட்க முடியாது. காரணம், அந்த டாக்டர் உடம்புக்கு வைத்தியம் செய்பவர். இதே போல கல்புக்கு வைத்தியம் செய்யும் டாக்டர் குத்துபு, கல்புக்கு வைத்தியம் செய்யும் டாக்டர் ஷேகுமார்கள். டாக்டர் கிட்ட போய் கெஞ்சி கெஞ்சு கெஞ்சி எங்களோட உடம்ப ஒப்படைக்கிறது, எங்களுக்கு மருந்தெடுக்கிறது சுண்ணத்து தானே என்று சொல்ல ஏழுமண்டா, ஏன் இந்த கல்புல் உள்ள கெட்ட குணங்கள், புறம் பேசுறது, பொய் பேசுறது, ஹசது, வஞ்சகம், யாரு நல்லா இருக்கிறது எங்களுக்கு பொறுத்துக்கொள்ள இயலாது, பேசுறது, பதுவா செய்யறது, திட்டுறது, கெட்ட குணங்கள், ஆக மோசமான கெட்ட குணங்கள் இந்த உடம்புக்குள்ள இருக்குது. நஃப்ஸ் அம்மாராவுக்குள்ள கெட்ட குணங்கள் 103 இருக்குது. அந்த 103ல ஒன்றுதான் ஹசது, அந்த 103ல ஒன்றுதான் பெருமை, அந்த 103ல ஒன்றுதான் பொய் சொல்றது. 103 சொன்னோம்னு சொன்னா ஏண்டே உங்களுடைய வண்டவாளம் வெளியே வந்துடும். 103 எங்ககிட்ட இருக்குது. நாங்க எல்லாரும் அந்நஃப்ஸுல் அம்மாராவுக்குள்ளே முடங்கி கிடக்கிறோம், எங்களை வெளியில கொண்டு வர முடியாது. பெரும் நோய், கல்பு நோய். மாண்ட கல்வை உயிராக்கும் போதே, மாண்ட கல்வை உயிராக்கும் போதே முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பத்தி நாம ஓதுறோம் தானே. ஹுஸூர் வராயாவுல 2 அர்த்தம் இருக்குது. மாண்ட கல்வை உயிராக்கும் என்று சொன்னா, மௌத்தா போன ஒரு மனுஷனை நீங்க அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு எழும்புங்க என்று சொன்ன உடனே அவர் எழும்பினார். இது அவங்களோட சரித்திரம், உண்மையான சரித்திரம், யாருக்கு மறுக்க முடியாத சரித்திரம். அதே போல மன் கதுர கலாமுஹு, யாருக்கு பேச்சு மிஞ்சுமோ, பேச்சு சொன்னா வெறும் பேச்சு மட்டுமல்ல, நாக்கால வரக்கூடிய எல்லா பேச்சும், பொய், முனாபிக்குத்தனம், புறம் பேசுறது, திட்டு பதுவா செய்யறது, இந்த நாக்கால குடும்பத்தை பிரிக்கிறது, இந்த நாக்கால மற்றவங்களோட மனசை நோவிக்கிறது, எல்லாமே பேச்சு தானே. மன் கதுர கலாமுஹு, யாருக்கு பேச்சு மிஞ்சுமோ, கதுர துனூபு, அவனோட பாவம் மிஞ்சும், பாவம் அதிகமாகும். வமன் கதுர துனூபுஹு, யார்ட பாவம் அதிகமாகுமோ, மாத்த கல்புஹு, அவன் கல்பு மௌத்தாகிரும். ஆள் உசிரோட கல்பு மௌத். வமன் மாத்த கல்புஹு, யார்ட கல்பு மௌத்தா போமோ, தஹல ஃபின்னார், அவர் நுழையும் இடம் நரகம். இந்த மௌத்தா போன கல்ப உயிர்ப்பிக்கிறதுக்கு வந்தவர்கள் தான் குத்துபுல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் ரலியல்லாஹு தஆலா. மௌத்தா போன கல்ப உயிர்ப்பிக்கிறது. மௌத்தா போன கல்புக்கு திக்ருகளை கொடுக்கிறவங்க, ஔராதுகளை கொடுத்தவங்க, கராமத்துக்களின் மூலம் தர்பியத்து நலர் என்னும் ரஹ்மத்துடைய மததுடைய பார்வையின் மூலம் தன்னோடு சேர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் திருத்தி எடுத்து அல்லாஹ்வோடு சேர்த்து இறைநேசர்களாக மாற்றியவர்கள். இஸ்லாத்துல தஸவ்வுஃப், சூஃபிசம், சூஃபித்துவம் என்று சொல்றோமே, சூஃபிசம் தஸவ்வுஃப் மற்றும் இல்லை என்று சொன்னா இந்த உலகத்தில் இஸ்லாம் பரவி இருக்க முடியாது, பரவி இருக்க மாட்டாது. புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், ஒத்தென்டிக் ஹதீஸ் என்றெல்லாம் சொல்றோம். ஆனால் இந்த ஹதீஸை அறிவிப்பு செஞ்ச இமாம்களோட பெயர் பட்டியல் எடுத்து பார்த்தா எல்லா இமாம்களும் தஸவ்வுஃப் சூஃபிசம்ல உள்ளவங்க. எல்லா இமாம்களும்
சூஃபிசமை ஏற்றுக்கொண்டவர்கள் ஷேகுமார்களுடைய முரீதீங்கள். அதை ஏற்றுக்கொள்ளாம புகாரி 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். புகாரி ஹதீஸை அறிவிச்சவங்க எல்லாம் ஷேகுமார்களுடைய முரீதுகள், மதுஹபுடைய இமாம்களுடைய மாணவர்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த 4 பேரும் விட்டுட்டு போன அந்த இல்மத்தான் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா இமாம்கள் எடுத்துக்கொண்டாங்க. எனவே ஷேகுமார்கள், அதிலும் காமிலான ஷேகுமார்கள் என்கிறத பத்தி நாங்க கொஞ்சம் அறிஞ்சிருக்கோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்களும் பார்த்து இருப்பீங்க, இந்த எங்கட கல்பு நஃப்ஸு 7 படித்தரங்கள், 7 ஸ்டேஜஸ் இருக்கின்றது. ஒன்று அந்நஃப்சுல் அம்மாரா, லவ்வாமா, முல்ஹிமா, முத்துமைன்னா, ராதியா, மர்தியா, காமிலா. இந்த 7க்கும் குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது, சொல்ல நேரம் இல்லை. 7 நஃப்ஸுக்கும் குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது. தொடங்குது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட சரித்திரத்துல, இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. இந்த நஃப்ஸ் இருக்குதே, பாவத்தை ஏவக்கூடிய, பாவத்துல ஆசை காட்டக்கூடிய நஃப்ஸ் தான் இந்த நஃப்ஸ் அம்மாரா என்று சொல்றோம். இந்த நஃப்ஸ் அம்மாராவை நாங்க உள்ளுக்கு வச்சுக்கொண்டு இருந்தோம்டா எங்களுக்கு மூமினாக முடியாது, முஸ்லிமாக மௌத்தாக விடாது. கேன்சர் நோய் வந்தா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காட்டினாலும் அவரை மஹரகமைக்கு அனுப்பிய தீர்வாங்க. ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் ஏன் தெரியுமா, அங்கதான் அதை சுட்டு மெஷின்லயோ எப்படியோ சுட்டு அதை இல்லாமலாக்கக்கூடிய மருந்து அங்கதான் இருக்குது. எல்லா இடத்துலயும் இருந்தா அது பிரச்சனை. அங்க போனா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், எந்த நோயாக இருந்தாலும் கேன்சர் என்று வந்துட்டா அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் மஹரகமைக்கு அனுப்புவாங்க. ஏன் தெரியுமா, இந்த நோய்க்கு என்னென்ன இந்த நோயை உண்டாக்குதோ, இந்த நோயை எது பெருப்பிக்குதோ, இந்த நோயின் மூலம் எது இவரை மௌத்தாக்க முயற்சி செய்கிறதோ அதை சுட்டு இல்லாமலாக்கும். இதே போல எங்கட கல்புல நஃப்ஸுல நஃப்ஸ் அம்மாரா என்ற அந்த ஜெர்ம்ஸ் இருக்கும் வரையில எங்களை கியோ பண்ண முடியாது. மஹரகமையில இந்த கேன்சர் வரும் பொழுது அதை சுட்டு அந்த ஜெர்ம்ஸ், அந்த பாக்டீரியாவை எந்த டாக்டர் இல்லாமலாக்குறாரோ அதே போல நஃப்ஸ் அம்மாராவை ஒரு குத்துபு, ஒரு காமிலான ஷேகுக்கு கல்புல இருக்கக்கூடிய கெடுதிகளை தூக்கி வீசலாம். அதுக்கு தான் கல்பு ஒப்படைக்கிற. ஷேகுமார் என்றாலே என்னன்னு தெரியாம எப்படி ஷேகுமார் கிட்ட போய் துவா கேட்கிற? ஷேகும் என்ன போலதான் நாங்க நினைச்சிட்டு போனா ஒண்ணுமே நடக்காது. அல்லாஹ் அவங்களை சூஸ் பண்ணி எடுத்தான். அல்லாஹ்வால தெரிஞ்செடுத்து எடுக்கப்பட்டவர்கள் தான் மஷாயிகுமார்கள், குதுபுமார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒருவர் தான் இங்கே அடங்கி இருக்கக்கூடிய குதுபு சைலான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இதை நல்லா யோசிக்கும். எங்களுக்கு தரீக்காக்களை கொண்டு வந்தவங்க அரபிகள், வியாபாரத்துக்கு வந்தவங்க அல்ல. குத்துபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினதும், ரிஃபாய் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினதும், ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினதும், ஹாஜா முஹிதுddin சிஸ்தி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினதும், ஷாவுல் ஹமீத் நாஹூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினதும், ஷாஹ் பஹாவுத்தீன் அன்-நக்ஷபந்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினதும், கலீஃபாக்களால், முரீதீன்களால், தில்மீதுகளால் முழு உலகத்துக்கும் அரபு மொழியில தான் இந்த தரீக்கா வந்தது. எப்ப அல் குர்ஆனுக்கு தர்ஜமத்துல் குர்ஆன் என்று மொழிபெயர்க்கப்பட்டதோ அன்றிலிருந்து தான் பிரச்சனை ஆரம்பம். குர்ஆன்ல இருக்குதா ஈக்காண்டு பாப்பமே, நேர தமிழ போய் வாசிக்குது. குர்ஆன்ல இருக்குமா? நான் தமிழ் மீடியம் படிக்கல, அந்த இங்கிலீஷ்ல இருக்கு. இவரும் இப்ப குர்ஆன ஆராயுது.
எனக்கு இங்கிலீஷும் தெரியா, தமிழும் தெரியா. நான் சிங்கள மீடியம் தான் படிச்சேன், இங்கிலீஷும் வாசிக்கல. அந்த சிங்களத்திலையும் குர்ஆன் இருக்கு. இப்ப இங்கிலீஷ் தெரிஞ்சவர், தமிழ் தெரிஞ்சவர், சிங்களம் தெரிஞ்ச 3 பேரும் 3 குர்ஆனை வச்சுக்கொண்டு ஆராய்ஞ்சு கொண்டு தரீக்கத்தில் என்னென்ன அமல்கள் இருக்குதோ அது குர்ஆன்ல இருக்கான்னு தேடி பார்த்தா இவங்களுக்கு தெரிபடல. தர்ஜமாவையா? இப்ப இவங்க தெரிபடாதனால அப்படி ஒன்று இல்ல என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆலத்தார்கள் உலகம் அல்லாத எல்லா வஸ்துக்களையும், அல்லாஹ் அல்லாத எல்லா படைப்பினங்களையும் படைத்து ரட்சிக்கும் ரப்பாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். இதுதான் பொருள். நல்லா கேட்டுக்கணும், கொஞ்சம் தெளிவா வழங்கிக்கொள்ளணும் இந்த சப்ஜெக்ட். இன்றைக்கு யாருக்கும் தூக்கம் போகக்கூடாது. படுத்தாலும் அரை மணி நேரம் இந்த சப்ஜெக்டை மட்டும் யோசிச்சுட்டு படு. போன உடனே பெண்களுக்கிட்ட இந்த செய்தியை சொல்லணும். எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன பொருள்? உலகத்தார்கள் உலகம் அல்லாத எல்லா படைப்பினங்களையும் பரிபக்குவப்படுத்தி படைத்த ரப்பாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதே போல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டே ஆரம்பிக்கிறேன். இப்படி நிறைய குர்ஆனுக்கு விளக்கம். லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ் குர்ஆன்ல வருது. அதுக்கு என்ன பொருள்? கடல்லையோ கரையிலையோ என்ன ஃபித்னா ஃபஸாத் வந்தாலும் மனுஷன் கைகளால அவன் தேடிக்கொண்டது. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையோ மனிதர்களையோ என்னை வணங்குவதற்காக வேண்டிய இல்லாம வேறொன்றுக்கு நாம் படைக்கல. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அவ ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதா, மனிதர்களே அல்லாஹ் கேட்கிறான், நீங்க நினைச்சுக்கொண்டு நிக்கிறீங்களா உங்களை எல்லாரையும் நாங்க வெறும் வீண் விளையாட்டுக்காகத்தான் படைச்சோம் என்று? அன்னக்கும் இலைனா லா துர்ஜாவுன், நீங்க மறுபடியும் எங்களிடத்துல மௌத்தாகி வர மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு குர்ஆன் ஆயத்துல குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் எல்லா உயிர்களும் மௌத்தை அனுபவிச்சே தீரும். இப்படி பொருள் சொல்லிக்கொண்டே போறோம். ஒருத்தர் என்ன செய்யறாரு, நான் இப்ப அடுக்கி சொல்ற குர்ஆன் ஆயத்தை தர்ஜமா பார்த்து இது சரியா தான் இருக்குது, இதுவும் சரி, இதுவும் சரி, இவர் ஒன்றும் பொய் சொல்லல, எல்லாமே சரி, சரிதானே? ரைட். இப்ப நான் ஒரு பொதுமக்கள் ஒருத்தரை எழுப்புறேன். உதாரணமா பயப்படுவார், ஒருத்தரை எழுப்ப மாட்டேன். பொதுமக்கள்ல ஒருத்தர், அவர் ஆலிமல்ல ஒரு தொழுகையாளி, அவரை எழுப்பி லௌகானல் பஹரு மிதாதல் லிகலிமாத்தி ரப்பிஹி லனஃபிதல் பஹரு கப்ல அன் தன்ஃபத அப்படி என்று ஓதிட்டு நீங்க ஏண்ட எல்லா குர்ஆன் ஆயத்துக்கும் ஷரீஃபில பாத்தீங்க தானே, இதுக்கு பொருளை சொல்லுங்களே என்று தர்ஜமத்துல் குர்ஆனை பரிச்செடுத்தா இவர் எப்படி பொருள் சொல்லுவார்? இவர் பொருள் சொல்ல தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். அப்ப இவ்வளவு நாளும் கிட்டத்தட்ட 30-40 வருஷங்களாக தர்ஜமத்துல் குர்ஆனை பார்த்துக்கொண்டு ஷிர்க் என்றும் பித்அத் என்றும் ஹராம் என்றும் குஃப்ர் என்றும் அது கூடாது இது கூடாது என்றும் ஃபத்வா கொடுத்து கொண்டு இருந்தோமே. அப்ப இது தர்ஜமா இல்லாட்டி எங்களுக்கு ஒண்ணும் தெரியா, தர்ஜமா இருந்தா எங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? இதுக்கு தமிழ்ல விளக்க தந்தவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களா, உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களா, ஹசன் பஸ்ரி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களா, அபூ யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களா என்று பார்த்தா அந்த காலத்துல தமிழே இல்லை. அந்த காலத்துல இங்கிலீஷும் இல்லையே. மக்கா மதீனால சஹாபாக்கள் காலத்துல இங்கிலீஷ் இருந்ததா? சிங்களம் இருந்ததா? உருது இருந்ததா? தமிழ் இருந்ததா? அப்ப இந்த அளவற்ற அருளாளன் எங்களை வந்தது சொல்லுங்க பாப்போம். தமிழ் எங்க இருக்குதோ அங்கிருந்துதான் ஆரம்பம்.
முழு உலகத்திலே தமிழ் எங்க இருக்கு சொல்லுங்க? எங்க? இந்தியாவில். இந்தியாவுக்கு வெளியில வேற எங்க தமிழ் இருந்தது? இருந்ததா? எங்க சரி ஒரு நாடு? ஆப்பிரிக்காவில், சைனாவில், ரஷ்யாவில், இல்லாட்டி யூரோப்ல தமிழ் இருந்தா? அப்ப அங்கெல்லாம் தர்ஜமா இல்ல. எங்கெங்கே எல்லாம் இங்கிலீஷ் இருக்குதோ இங்கிலீஷ்ல வந்திருக்கும், எங்கெங்கே எல்லாம் உருது இருக்குதோ உருதுல வந்திருக்கும், எங்கெங்கே எல்லாம் சிங்களம் இருக்குதோ சிங்களத்துல வந்திருக்கும், தமிழ்லையும் வந்திருக்குது. இதை வச்சுக்கொண்டு குர்ஆனுக்கு ஆராய்ச்சி செய்கிறோம், ரிசர்ச் பண்ணுகிறோம் என்று சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் நாங்க செய்யணும் என்று அரபே ஓத தெரியாம வெறும் தமிழை இங்கிலீஷை மட்டும் வாசிச்சு கொண்டு தஃசீரை எடுக்காம, இமாம்களோட விளக்கங்களை எடுக்காம நாம் வழிகேட்டின் பக்கம் போய்கொண்டிருக்கிறோம். ஒன்றை மட்டும் மனதில் வச்சுக்கொள்ளணும், குர்ஆனுக்கு ஒரு போதும் தஃசீரை தவிர வேற எந்த விளக்கமும் எடுக்கக்கூடாது. குர்ஆனா தஃசீர் தான். இந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அவுலியாக்களை பத்தி சொல்லும் பொழுது, அலா அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்க, இன்ன அவுலியா அல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் இருக்கிறாங்களே இவங்களுக்கு லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவங்களுக்கு இந்த உலகத்துல எந்த பயமும் இல்ல, ஆகிரத்துல எந்த கவலையும் இல்ல. இத யார் சொல்ற? அல்லாஹ். என்னையும் உங்களையும் எடுத்துக்கொண்டா எங்களுக்கு பயம் இருக்கான்னு பார்த்தா பயம். நாங்க என்னதுக்கு பயம் இல்லை? திடீரென்று பாம்பு கொண்டு விழுந்துட்டு என்ன செய்வோம்? இவடம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு முந்தியோடு நான் தான். அப்ப வலிமார்களுக்கு பயம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றானே. அல்லது ஒருத்தர் வந்து டோக்க காட்டி இப்பவே எல்லாரையும் சுடுவேன், பயப்படுவோமா இல்லையா? பூமி அதிர்ச்சி வந்துட்டுது, பயமா இல்லையா? கரடி சிங்கம் புலி வந்து பூந்துட்டு பள்ளிவாசலுக்குள்ள, பயமா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான் அவுலியாக்களுக்கு இந்த உலகத்துல பயமே இல்லை. ராவைக்கும் பயம் இல்ல, பவலைக்கும் பயம் இல்ல, மனுஷனுக்கும் பயம் இல்ல, மிருகத்துக்கும் பயம் இல்ல. பூமி அதிர்ச்சி வந்தாலும் பயம் இல்ல, கடலுக்கும் பயம் இல்ல, ஒன்றுக்குமே பயம் இல்ல. ஏன் பயம் இல்ல? அல்லாஹ் கைக்கோள் இருக்கும் பொழுது அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு பயப்படணுமா? நான் என்ன சொன்னாலும் அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அல்லாஹ் அல்லாத இன்னொரு வஸ்துவை பத்தி நான் ஏன் பயப்படணும்? இதோட முடிக்கலையே, ஆகிரத்துல எந்த கவலையும் இல்லையா? கவலை இல்லாதவங்க ஆகிரத்துல யாரு? வலிமார்கள், குத்துபுமார்கள், அவுலியாக்கள், மஷாயிஹுமார்கள், இவங்களுக்கு ஆகிரத்தில் எந்த கவலையும் இல்லையா? ஆகிரத்துல கவலை இல்லைன்னு சொன்னா வலஹும் யஹ்ஸனூன் ஃபில் ஆகிரா தஃசீர்ல வருகிறது. இப்படிப்பட்ட காமிலான ஷேகுமார்கள் இந்த அம்மாரா, லவ்வாமா, முல்ஹிமா, முத்திமா, முத்துமைனா இந்த 6 படித்தரங்களை தாண்டி 7ஆம் படித்தரமான அந்நஃப்ஸுல் காமிலா, பரிபூரணமான அந்த அந்தஸ்துக்கு வந்த பிறகுதான் அவங்களுக்கிட்ட பாவம் செய்யக்கூடிய நாம், பொய் பேசக்கூடிய நாம், ஏமாற்றக்கூடிய நாம், அசது வஞ்சகங்கள் நிறைந்த நாம், எங்களுக்கே திருத்திக் கொள்ள இயலாம தத்தளிச்சு கொண்டு தடமாறுகிறோம். நாங்க எவ்வளவுதான் தொழுதாலும் கல்புல அல்லாஹ்ட ஞாபகம் வருதா? அல்லாஹ்வை நினைச்சு கொண்டு தொழணும். உலமாக்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நினைச்சு கொண்டு தொழணும்னா எப்படி தொழுதோம்? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் என்ற எழுத்து தான் யாது வருது, அல்லாஹ் தெரியும். அது எழுத்து, அது படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. அல்லாஹ் என்பது எழுத்து, அதுதான் அல்லாஹ் அல்ல. அல்லாஹ் எப்படிப்பட்டவர் என்று எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் பார்க்க முடியாது, கண்ணுக்கு தெரிபடாது, இப்படி எல்லாம் அல்லாஹ் பத்தி அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் பத்தி அறிஞ்சு தொழணும் என்றா அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வை நினைச்சு கொண்டு தொழுதண்டா அல்லாஹ் என்றதுதான் எங்களுக்கு தெரிஞ்சால். அப்ப இஸ்லாத்துல
உலகத்தில் மனிதன் உயிர் வாழும் பொழுது அவுலியாக்கள், குத்துபுமார்கள், மஷாயிஹ்மார்கள் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களால் என்ன செய்யலாம் என்பவைகளை கட்டாயம் நாங்க விளங்கியே வச்சிருக்கோம். இப்ப ஒரு பிரச்சனை ஒன்று வந்தா என்ன சொல்லுவோம்? ஷைத்தான் அவனை வழிகெடுத்துட்டான், ஷைத்தான் வழிகெடுத்துட்டான், ஷைத்தான் தான் அவனை வழிகெடுத்த. ஷைத்தானுக்கு வழிகெடுக்க முடியும் என்றா காமிலான ஷேகுக்கு நேர்வழிப்படுத்த இல்லாதா? அது ஆப்போசிட் பாருங்களே, ஷைத்தான் வழிகெடுத்தான். அப்ப கலாக்கதிரை பத்தி பார்க்கும் பொழுது ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி அப்படியே சொல்லி கொண்டு வந்து ஆறாவது வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, நலவு கெடுதி எல்லாமே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது. ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட சேலஞ்ச் பண்ணி சொல்கிறான், லஊவியன்னஹும் அஜ்மஈன், உன்னுடைய அடியார்களை நான் நடு ரோட்ல நின்று கொண்டு நல்ல பாதையில போகாம வழி கெடுப்பேன், இவங்களை வழி கெடுத்து போடுவேன் என்று ஷைத்தான் சொல்கிறான் அல்லாஹ் கிட்ட. ஷைத்தான் மக்களை வழி கெடுக்கிறான், ஷைத்தான் ரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த ஷைத்தானை விரட்டக்கூடிய, துரத்தக்கூடிய சக்தியை காமிலான ஷேகுமாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனால எங்கள ஷேகுமார்கள் எந்த தரீக்கத்திலேயாக இருந்தாலும் எங்களுக்கென்று தந்த ஔராதுகள், எங்களுக்கென்று தந்த ஓதல்கள், எங்களுக்கென்று தந்த ராத்திபுகள், எங்களுக்கென்று தந்த சலவாத்துகள், இவைகளை விடுபடாமல் ஓதி வர வேண்டும். இதை ஓதாம, இதை பின்பற்றாம நான் எப்படியாவது ஒரு நாள் திருந்தி என்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தி விட்டு தான் மௌத்தாகணும் என்று நினைக்காம எப்ப நாங்க பொடுபோக்குத்தனமா இருக்கிறோமோ ஒரு நாளும் அல்லாஹ் எங்களை திருத்த மாட்டார். இன்றைக்கு பார்க்கிற எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் குர்ஆன்ல இருக்குதா, குர்ஆன்ல இருக்குதா, குர்ஆன்ல இருக்குதா இல்லையா என்று பார்க்கிற சக்தி உலமாக்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுவும் எப்படி? உலமாக்கள் இமாம்களால் எழுதப்பட்ட அந்த தஃப்சீர்களை வச்சுக்கொண்டு எல்லா தஃப்சீரையும் பார்த்து தான் முடிவெடுக்கணும். தஃப்சீர் இல்லாம வெறும் தர்ஜமாவை மட்டும் வச்சுக்கொண்டு ஒரு நாளும் எங்களால இந்த விஷயத்தை விளங்கெடுக்க முடியாது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று விளங்கெடுக்க இயலாது. குர்ஆனுக்கு கடல்ல இருக்கக்கூடிய அலைகள் ஒவ்வொன்றும் ஒன்று முடிய ஒன்று, ஒன்று முடிய ஒன்று எப்படி வந்து கொண்டிருக்கிறதோ இதே போல தக்வாதாரிகளுக்கு குர்ஆனை பார்க்கும் பொழுது விளக்கம் வந்து கொண்டே இருக்கும். அது எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் முட்டுட்டு வரும் தர்ஜமாவை மட்டும் எடுத்தோம் என்று சொன்னா குர்ஆனுக்குரிய முழு விளக்கமும் இந்த சைஸ் கிதாப். அப்ப அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதின அந்த கிதாபு எல்லாம் சேர்த்து இறக்கின முழு வகையும் எங்கட கைக்குள்ள இருக்குது. அவ்வளவு தாழ்மையாக பார்க்கிறோம், தாழ்வோடு பார்க்கிறோம் அந்த குர்ஆனை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்ககிட்ட கொஞ்சம் பேர் போய் கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குணம் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்லித்தாங்களே. அவங்களோட நல்ல குணங்களை சொல்லிக்கொண்டு போனாங்கன்னு சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தாகும் வரையில சொன்னாலும் இன்னும் சொல்லலாம், சொல்லி முடிக்கல. அதுக்கு லேசா ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சாங்க, கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குணம் எப்படி தெரியுமா இருந்தது? குர்ஆன். குர்ஆன் தான் அவங்களோட குணம். 6666 ஆயத்துகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குணத்தை பார்த்துக்கொள்ளணுமா? குர்ஆனை பாருங்க. இந்த குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் கஹ்ஃப்ல, நீங்க எல்லா கடல்கள்ல இருக்கிற முழு தண்ணியே இன்காக மையாக மாத்தி முழு உலகத்தில் இருக்கிற மரம் மட்டைய கலம் பேனையாக பலவே எழுதுற மாதிரி சீவி 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 தொட்டு 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 நீங்க முழு குர்ஆனுக்கும் விளக்கம் எழுதினாலும், கடல் தண்ணி முடிஞ்சு போனாலும், மரம் மட்டையெல்லாம் முடிஞ்சு போனாலும்
குர்ஆனுக்குரிய விளக்கம் எழுதுறதுக்கு இன்னும் இருக்குது. இதுக்கு உதாரணமாகத்தான், குர்ஆனுக்கு உதாரணமாகத்தான் அல்லாஹ் கடலை வச்சிருக்கிறார். கடல் பாருங்க, நாங்க பிறக்க முந்திய கடல் இருந்து அலைகள் வருது. எங்கிருந்து வருது? தண்ணிக்குள்ள இருந்து வருது. ஒரு அலை வந்து அந்த அலை அப்படியே வந்து அது நுரையாக மண்ணோட மண்ணா சேர்ந்ததுக்கு பிறகு அங்க பார்த்தா இன்னொரு அலை அப்படியே பொங்கும். அது அப்படியே வரும், வந்து அது அப்படியே நுரையாக வெள்ளை நிறத்துக்கு வந்து மண்ணோட மண்ணா சேர்ந்துடும். இன்னொரு அலை மறுபடியும் பொங்கும். அலை எங்கிருந்து வருது? தண்ணியிலிருந்து. அலை எங்க போகுது? அது அப்படியே மண்ணில் சேர்ந்துருது. மறுபடியும் எங்கிருந்து வருது? ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர் உட்கார்ந்து அலைகளை 1 2 3 4 5 6 7 8 9 10 எண்ணினாரண்டா ஆயிரக்கணக்கான அலைகள். நான் பிறந்த நாள்ல இருந்து இன்றைய வயசு வரையில கடல் அலை எத்தனை வந்தது என்று பார்த்தா கேட்டா எண்ணினால் ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு. இந்த அளவு குர்ஆன் ஒரு கடலை போல, கடலை போல, அதை விட கடல்ட ஆழம் தாழ்பம், கடல்ட அகலம், கடல்ட நீளம் யாருக்குமே தெரியாது, படைச்ச ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். இங்கிருந்து பார்த்தா என்னமோ வானம் அப்படியே கீழே புல போற மாதிரி இருக்கும். 1000 கிலோமீட்டர் போய் பார்த்தாலும் இன்னும் 100 கிலோமீட்டருக்கு வானம் புல போற மாதிரி இருக்கும். கடல், இங்கல பார்த்தாலும் கடல், இங்கல பார்த்தாலும் கடல். அறிவே இல்லாம, இல்ம் இல்லாம, நஹ்வு இல்லாம, தக்வா இல்லாம வெறும் குர்ஆனை பார்க்கிறவங்களுக்கு கடல் சின்னதாக வானம் புழுத மாதிரி தெரியுதே, இப்படித்தான் குர்ஆன் தெரியும். இவங்க தான் தர்ஜமத்துல் குர்ஆனை பிடிச்சு நிக்கிறேன். ஹுதல்லில் முத்தகீன், யோசிச்சு பாருங்க. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ். குர்ஆன்ல எந்த சந்தேகமும் இல்ல, எந்த டவுட்டும் கிடையாது. ஹுதல்லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு, முத்தகீன்களுக்கு, தக்வா உள்ளவங்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். தக்வா உள்ளவங்களுக்கு தான் குர்ஆனுக்குள்ள விளக்கத்தை தெரிய முடியும். தக்வா இல்லாதவர் இதை பார்த்தா யுதில்லு பிஹி கதீரன் வ யஹ்தி பிஹி கதீரா. இந்த குர்ஆனே கொஞ்சம் பேரை வழி கெடுத்து போட்டு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் பக்கராவுல, இந்த குர்ஆன் கொஞ்சம் பேரை வழி கெடுக்கும். குர்ஆன் எப்படி அப்பா வழி கெடுக்கும்? குர்ஆன் நேர்வழிப்படுத்தணுமே. வழி கெடுக்கும். யார வழி கெடுக்கும்? தக்வா இல்லாதவங்களை. தக்வாண்டா என்ன? தக்வா கல்பு சம்பந்தப்பட்டது. கல்பு துறப்பட்டு இருக்கணும், இல்ம் இருக்கணும், யக்கீன் இருக்கணும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்கணும். குர்ஆன் சம்பந்தப்பட்ட 16 கலைகள், 16 ஃபன்னுகள் எல்லாத்திலும் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், தேர்ச்சி பெற்று இருக்கணும். அது மட்டுமல்ல, எல்லாவற்றை விட இவர் ஒரு தஸவ்வுஃபுடைய அதபொழுக்கம் பெற்றவரா இருக்கணும். அதபு இல்லாதவருக்கு குர்ஆன்ல எந்த சம்பந்தமும் கிடையாது. அதபு இல்லாம போன ஒரே ஒருத்தன் தான் இப்லீஸ். அல்லாஹ் தஆலா இப்லீஸை கூப்பிட்டு மலக்குகளை கூப்பிட்டு சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யுங்க. எல்லா மலக்குகளும் சுஜூது செஞ்சாங்க. ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன், எல்லாரும் சுஜூது செஞ்சாங்க. அல்லாஹ் ஏன் சொல்கிறான், யாரை பார்த்து சுஜூது செய்ய சொல்றான்? ஒன்றும் யோசிக்கல. அவங்களுக்கு கிட்ட அதபு இருந்தது, டிசிப்ளின், பணிவு இருந்தது. இப்லீஸ் கிட்ட இல்மு இருந்தது, அதபு இல்ல. அவன் யோசிச்சான், நான் இவரு பணியணும், நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், இவர் மண்ணால படைக்கப்பட்டவர். நெருப்பு மண்ணுக்கு அடிபணியணுமா? நெருப்பு எப்ப பத்தைச்சாலும் மேலதான் போகும், கீழே போகாது. ஆனா மண் எல்லாரும் காலால மிரிக்கக்கூடிய ஒரு சாமான், எல்லாரும் மலை ஜலம் கழிக்கக்கூடிய ஒரு ஜாமான் மண். இந்த மண்ணால படைக்கப்பட்ட இன்றைக்கு நேத்து வந்த இந்த மனுஷனுக்கு நான் நெருப்பால படைக்கப்பட்ட நான் சுஜூது செய்யணுமா என்ற ஒரு பெருமை வந்து, அந்த பெருமை வந்த உடனே
அந்த பெருமையிலே தர்ஜமத்துல் குர்ஆன் படி பார்த்தா இப்லீஸ் சரி என்று தான் சொல்லணும். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? யா அல்லாஹ், நான் உனக்கு சுஜூது செய்கிறேன், உன்னைய தவிர இன்னொருத்தருக்கு என்னால செய்யலாம். உண்மையான ஏகத்துவத்தை தான் பேசினார். அல்லாஹ்க்கு சரி வந்ததா? அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? என்னுடைய நபிமார்களை என்னை பற்றி உலகத்துக்கு வெளிப்படுத்தி சொல்வதற்காக நான் அனுப்பின என்னுடைய கலீஃபாக்களான பிரதிநிதிகளான என்னுடைய நபிமார்களை நீ கணக்கெடுக்கலையா? கண்ணியப்படுத்தலையா? எனக்கு நீயும் வேண்டாம், உன்னுடைய இல்மும் வேண்டாம், அமலும் வேண்டாம். அதபோடவா? இந்த அதப கற்பித்து தரக்கூடிய ஒரே ஒரு ஷாமான் தரீக்காக்களுடைய மஷாயிகமார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படி கண்ணியப்படுத்துற, சஹாபாக்களை எப்படி கண்ணியப்படுத்தணும், இமாம்களை எப்படி கண்ணியப்படுத்தணும், அஹ்லுல் பைத்துகளை எப்படி கண்ணியப்படுத்தணும், ஷேகுமார்களை எப்படி கண்ணியப்படுத்தணும், உஸ்தாதுமார்களை எப்படி கண்ணியப்படுத்தணும், தாய் தகப்பனுக்கு எப்படி கண்ணியப்படுத்தணும், மூத்த மனிதர்களை எப்படி கண்ணியப்படுத்தணும், சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி இரக்கம் காட்டணும், இந்த அனைத்து அறிவையும் நமக்கு தரக்கூடியது தரீக்காக்கள். அவுலியாக்களுக்கு ஏசுறது, சஹாபாக்கள் நம்பிக்கை இல்லாம பேசுறது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய காலத்தில் என்னென்ன செஞ்சாங்களோ, இவங்க நபியா, அவரும் ஒரு மனுஷன் தானே என்று அவர்கள் அப்படியே தள்ளுவது, இதுவெல்லாம் அதபொழுக்கம் உள்ள ஒரு குணம் அல்ல. தரீக்காக்களை பாருங்க, எந்த தரீக்காவாக இருந்தாலும் யாருக்காவது ஏசுறாங்களா? எந்த தரீக்காவாக இருந்தாலும் சஹாபாக்கள்ல இருந்து இன்று வரையில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல அகீதாவை பின்பற்றிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள்ல யாராவது ஒருத்தரை நாம் புறக்கணிக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை. எனவே தரீக்கா என்று சொல்லுவது உண்மையிலேயே ஒரு நேர்வழி பெற்ற ஒரு கூட்டத்தை சேர்ந்ததுதான். ஆனா தரீக்கத்தில் உள்ளவர்களை பார்த்தோம் என்று சொன்னா இது தரீக்காவா என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்டம் இன்றைக்கு இருக்குது. ஆனா மனுஷனை பார்த்து தரீக்காவை எடை போட முடியாது. ஷேகுமார்கள், காமிலான ஷேகுமார்கள் என்னென்ன திக்ருகளை ஔராதுகளை தந்தாங்களோ, என்னென்ன உசூல்களை தந்தாங்களோ, என்னென்ன புத்திமதிகளை சொல்லி தந்தாங்களோ, இதை மட்டும் நாங்க தெளிவாக எடுத்து நடந்து வந்தோம் என்று சொன்னா நிச்சயமாக உலகத்திலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. உங்களுக்கு தெரியும், ஷேக் உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யமன் தேசத்தை சேர்ந்தவங்க, யமன்ல இருந்து வந்தவர்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வழி தோன்றலில் உள்ள ஒரு மாமேதை, மாபெரும் அறிவு ஞானம் படைத்தவர்கள், நற்குணம் படைத்தவர்கள். மக்களுக்கு நேர்வழி சீர்திருத்தம் கொடுக்க வேண்டும் என்றுதான் இவங்க இவ்வளவு தூரம் இங்க வந்தாங்க. இவங்க வந்ததனால இன்று இலங்கையில எவ்வளவு பெரிய ஹைரான விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது என்று தெரியுமா? இன்றைக்கு இந்த இடத்துல நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இஷா தொழுகையை தொழுதோம், மௌலிது ஷரீப் ஓதினோம், மக்ரிப தொழுதோம், அவர்களை ஜியாரத்தை செய்தோம். அதே போல அல்லாஹ்வை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் குர்ஆனை பற்றியும் பயான் பண்ணி கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த அனைத்து அமல்களும் நடைபெறுவதற்கு காரணம் சபப் ஷேக் உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. இப்படி பல வழிமார்களை கொண்டு அல்லாஹ் முழு உலகத்துக்கும் இஸ்லாத்தை பரப்புவான். நாங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, டாக்டர் கிட்ட போய் உதவி தேட முடியும் என்றா வழிமார்கள் கிட்ட போய் ஏன் உதவி தேட முடியாது? காவிர்கள் உயிர் வாழ்ந்தாலும் கல்பு மௌத்து, வழிமார்கள் மௌத்தாகினாலும் கல்பு உயிரோடு இருக்கும், கல்பு ஹயாத்தா இருக்கும். ஒவ்வொரு திங்களும் வியாழனும் நம்முடைய செயல்களை வழிமார்கள், நம்முடைய தாய் தகப்பர்கள், ஆபாக்கள், தக்வாதாரிகள் கபர் ஷரீஃபில் இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதில் சந்தேகம் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லி காட்டுவேன், உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இங்கு அடங்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் வந்து துஆ கேட்கிறோம், அவர்களிடத்தில் ஒப்படைக்கிறோம், ஒவ்வொரு ஹாஜத்துகளை முன்வைக்கிறோம். அல்லாஹ்ட்ட கேட்டு கேட்டு பார்த்தோம், அல்லாஹ் கைவிட்டுட்டான்.
இன்னும் ஒரு அல்லாஹ் தேவட்டக்காக பள்ளியில இருக்குது, அந்த அல்லாஹ் கிட்ட போக வேண்டி ஒருத்தராவது வந்திருக்கிறீங்களா சொல்லுங்க பாப்போம். ஏன் வந்தோம்? அல்லாஹ்வுடைய இறைநேசர், அல்லாஹ்வுடைய வலியுல்லாஹ், அவுலியாவுல்லாஹ், அதனாலதான் வந்தோம். ஷைத்தானை ஏன் வெறுக்கிறோம்? ஃபிரௌனை ஏன் வெறுக்கிறோம்? அபூ ஜஹலை ஏன் வெறுக்கிறோம்? அல்லாஹ்வுடைய விரோதி. அல்லாஹ்வுடைய விரோதியை வெறுக்கலும் என்றால் அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பனை முஹப்பத் வைக்க கூடாதா? எங்கிட்டு செய்தி? அல்லாஹ்வுடைய வழிமாறுகளை முஹப்பத் வச்சு அவங்களோட பரக்கத்தை கொண்டு அவங்களோட பொருட்டை கொண்டு என்ன துவாவை கேட்டாலும் அவர்களும் நமக்காக அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கிறார்கள், சிபாரிசு செய்கிறார்கள், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு பாரம் கொடுத்துட்டோம் என்று நாம் எந்த அமல்களும் செய்யாமல், தொழாமல், ஓதாமல், ஜிக்ரு ஸலவாத் ஔராத் ஒன்றும் இல்லாமல் மனம் போன போக்கில கண்மூடித்தனமாக ஹராமான வழியில் பாவச் செயல்களில் மூழ்கி வாழ்ந்து கொண்டு அப்படி ஜியாரத்தை மட்டும் செஞ்சு கொண்டிருப்போம் என்றிருந்தா அதை வழிமாறுகளும் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள், அவர்களும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். எனவே அவுலியாக்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை, புத்திமதிகள், 5 வக்து தொழுக, எந்த தரிக்காவை எடுத்துக் கொண்டாலும் சுபஹுக்கு பிறகு, அசருக்கு பிறகு, மக்ரிபுக்கு பிறகு தொழுகையிட பேரை சொல்லித்தான் திக்ருகளை தந்திருக்கிறாங்க. சுபஹுக்கு புறவோதுங்க, அசருக்கு புறவோதுங்க, மக்ரிபுக்கு புறவோதுங்க. எவ்வளவு பெரிய ஞான கடலாக இருந்தாலும் ஷரியத்தின் அமைப்பில் இந்த உடல் உறுப்பு சுஜூது செய்தே ஆக வேண்டும். அதைத்தான் நமக்கு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தில் உள்ள அவுலியாக்கள், நாதாக்கள், மஷாயிஹ்மார்கள் காட்டி தந்தார்கள். இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் அல்லாஹ்வுக்கு ஒப்படைக்கிறது, மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கிறது, ஒற்றுமையோட வாழ்றது, சின்ன சின்ன பிரச்சனைகளை அப்படியே தூக்கி எறிவது, இன்னொருத்தருக்கு உதவி செய்யறது, சிரிச்ச முகத்தோட வாழ்வது, யாருக்கும் ஏசாம மனசை நோவிக்காம பதுவா செய்யாம இருப்பது, குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன சரி உதவி எங்களுக்கு செஞ்சாங்களா மௌத்து வரையில அதை மறக்காம நன்றி செலுத்துவது. இன்றைக்கு நன்றி செலுத்துகிறோமா? எத்தனை பேர் நன்றி கெட்டத்தனமாக வாழ்கிறோம் தெரியுமா? எங்களுக்கு உதவி செஞ்சவங்களை நினைச்சு பார்க்கிறோமா? ஞாபகம் வருகிறதா? இல்ல. இதெல்லாம் தரீக்காக்களுக்கு மாற்றம். தரீக்கா என்று சொன்னா ஜியாரத்து செய்யறது மட்டுமோ, மௌலித் ஓதுவது மட்டுமோ அல்ல, நற்குணம் அனைத்துமே தரீக்காதான். மக்களுடைய துஆ பரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் அனைத்துமே தரீக்காதான். எல்லோருக்கும் சேவை செய்யறது, துஆ கேட்கிறது, அனைத்துமே தரீக்கா. எனவே நமது ஷேகுமார்கள், குதுபுமார்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை எல்லோரும் ஒற்றுமையோடு, அன்பாக, பாசத்தோடு, ஒருவருக்கொருவர் உதவி செய்தவர்களாக, மன்னித்தவர்களாக, விட்டு கொடுத்தவர்களாக சந்தோஷத்தோடு வாழ்வது. அது மட்டுமல்லாம நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க, எந்தெந்த ஏரியாவில் இருந்து வந்திருக்கிறீங்களோ அல்லாஹு ஆலம், உங்களோட ஊர்ல தக்கியாக்கள், ஜாவியாக்கள் இருக்கத்தான் செய்யும். அவைகளை ஹயாத்தாக்காம நான் சுன்னத் ஜமாத்னு சொல்லிக் கொண்டிருந்து அந்த தக்கியாக்களை, ஜாவியாக்களை பறி கொடுத்து விட்டு முழு உலகத்திலும் எவ்வளவுதான் சுன்னத் வல் ஜமாத் என்று சொன்னாலும் நமக்கென்று ஷைகுமார்களால் கொடுக்கப்பட்ட ஜாவியாக்கள், தக்கியாக்களை நாம் பாதுகாக்கவில்லை என்றால் தரீக்கத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். எனவே நமக்கென்று தந்த ஔராதுகள், ஓதல்கள், திக்ருகள், ராத்திபுகள், மௌலிது ஷரீஃபுகள், புர்த ஷரீஃப், தலாயிலுல் கைராத், ஹிஸ்புல் பஹர், வலீபாக்கள், ராத்திபுகள் அனைத்தையும் ஷேகுமார்கள் சொன்னபடி பையத்து கொடுக்கும் பொழுது என்னென்ன விஷயத்தை நாம அவங்களுக்கிட்ட ஒப்படைச்சோமோ அதை எடுத்து நடந்து அந்தந்த ஜாவியாக்களையும் தக்கியாக்களையும் போய் ஹயாத்தாக்கி அன்போடு, பாசத்தோடு, குடும்ப ஒற்றுமையோடு பரக்கத்தாக ஹயாத்து நீளமாக வாழக்கூடிய வழியை தேடிக்கொள்ள வேண்டும். தரீக்கா என்று சொன்னா குறிப்பிட்ட 1-2 அமல்கள் மட்டுமல்ல, எல்லாம் தஸவ்வுஃப், சூஃபிசம், அதப், ஒழுக்கம் அனைத்தையும்
அவுலியாக்கள் ஷேகுமார்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிக்கிறது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? 2 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் லைலத்துல் கத்ர் இரவு இதுதான் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். அந்த நேரத்தில் அதை சொல்றதுக்காக ஆவலோட வந்து கொண்டு இருந்தாங்க. 2 சஹாபாக்கள் சண்டை பிடிச்சு கொண்டு நிற்கிறாங்க. இவங்களை விளக்கி அவங்களுக்கு புத்திமதிகளை சொல்லி அவங்கள சண்டையை நிறுத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்த சண்டை பிடிச்சதன் காரணமாக 2 பேர் சண்டை பிடிச்சி 2 பேர் ஒத்துமை இல்லாம நடந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் இரவு இதுதான் என்று சொல்லத்தான் நான் வந்தேன். இந்த இடத்துல இப்படி நடந்த உடனே அல்லாஹ் அதை மறைச்சிட்டா. முழு உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் கியாமத் நாள் வரையில் லைலத்துல் கத்ர் 21, 23, 25, 27, 29 என்று தெரியாம 5 நாளும் தேடி தேடி விடிய விடிய முழிச்சிக்கிறதுக்கு காரணமே 2 பேர்ட்ட சண்டை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறதி கிடையாது. ஒரு வார்த்தைக்காக மறக்கடிக்க செய்தான் என்று சொன்னாங்க. மறக்கல்ல, சொல்லாம மறைத்தார்கள். லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டது. எனவே நம்முடைய குடும்பங்கள்ல வீடுகள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மஷாயிஹ்மார்கள் நம்மை பார்த்து நம்மை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக சில சில்லற சின்ன சின்ன பிரச்சனைகளை விட்டு நீங்கி மன்னித்து விட்டு கொடுத்து சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு விசேஷமாக கணவன் மனைவிமார்கள் விசேஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு என்னதான் இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் வந்தா பிள்ளைகளுக்கு தரித்திரியம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை அநியாயம் செய்யப்படும் என்பதை விளங்கி நாம் மன்னித்த தன்மையோடு பொறுமையோடு விட்டு கொடுக்கிற தன்மையோடு வாழ்ந்து தரீக்காக்கள்ல உள்ள மஷாயிஹ்மார்கள் என்னென்ன திக்ரு அமல்களை தந்தாங்களோ விடுபடாம நேரத்துக்கு நேரம் அந்த ஓதல்களை ஓதி திக்ரு ஸலவாத்தோடு நாம் தூங்கக்கூடியவர்களாக ஆகினால் நிச்சயமாக வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக பாக்கியங்களை தருவார். எனவே யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. நம்முடைய தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் நமக்கு நல்லவைகளை சொல்லித் தரக்கூடிய அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சாதாத்துமார்கள், உலமாக்கள், ஹாபிஸ்கள், மதரசா மாணவர்கள், பிள்ளைகள், உஸ்தாதுமார்கள், உன்னுடைய அடியார்கள், நல்லடியார்கள், வெளியூரிலிருந்து வந்தவர்கள், கொழும்பில் இருக்கக்கூடியவர்கள், யார் யாரெல்லாம் இங்கே வந்து ஷேக் உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா பரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாடி இங்கே வந்தார்களோ யா அல்லாஹ் அவர்கள் அனைவரும் எந்த நோக்கத்தோட ஹாஜத்தோட வந்தாங்களோ அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. நம்மை பரக்கத்தோடு வாழ வைப்பாயாக. நமக்கு சுபீட்சத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தருவாயாக. உடம்புல எந்த விதமான கெட்ட நோய்களும் வந்துவிடாமல் பாதுகாப்பாயாக. கல்புல கெட்ட நோய்கள், கெட்ட எண்ணங்கள் வந்துவிடாமல் நம்மை பாதுகாப்பாயாக. மஷாயிஹ்மார்கள் சொல்லி தந்த விதம் நமது வாழ்க்கையை அமைச்சுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான தாங்க முடியாத சோதனைகளும் வந்துவிடாமல் நம்மையும் நமது குடும்பத்தையும் நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இங்கே வந்தவர்கள் ஒவ்வொருவரும் பல பிரச்சனைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம். ரப்பே ரஹ்மானே, இந்த பள்ளிவாசலில் செய்த உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பொருட்டை கொண்டும் பரக்கத்தை கொண்டும் நம்முடைய கல்புல உள்ள அனைத்து நாட்டங்களையும் நிறைவேற்றுவாயாக. அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாயாக. யார் யாரெல்லாம் இந்த நிமிடத்தில் என்னென்ன துவாக்களை உன்னிடத்தில் கேட்கிறாங்களோ அவ்வளவு துவாக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம், கதறி கேட்கிறோம். நம்மை வெறும் கையோடு திருப்பி அனுப்ப விடாதே. யா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தில் யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஆவியத்தை சுகத்தை கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம்
ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை ஆவியத்தோடு வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாருடைய வியாபாரம் வீழ்ச்சி அடைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு 4 புறங்களில் இருந்தும் ஹலாலான ரிஸ்கை அள்ளி அள்ளி வழங்குவாயாக. பல வழிகளை திறந்து கொடுப்பாயாக. செல்வத்தை அனைவருக்கும் நசீபாக்கி தருவாயாக. ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் நல்ல எண்ணத்தை நமக்கு தருவாயாக. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு யார் யாரெல்லாம் செலவழிக்கிறார்களோ, தக்கியாக்கள், ஜாவியாக்கள், மதரசாக்கள், பள்ளிவாசலுக்கு யார் யாரெல்லாம் செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல செல்வத்தை கொடுப்பாயாக. கஞ்சத்தனத்தை விட்டும் அவர்களை பாதுகாப்பாயாக. அதே போல யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு வியாபாரத்தில் கஷ்டப்பட்டு வட்டி கொடுமையிலும் வங்கி கொடுமையிலும் மாட்டிக்கொண்டு வீடுகளையும் கடைகளையும் ஒப்புணைகளையும் காணி பூமிகளையும் ஈடு வைத்திருக்கிறார்களோ, வங்கியோடு கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் அதிலிருந்து கலட்டுவாயாக. வட்டியை விட்டும் காப்பாற்றுவாயாக. அவர்கள் அனைவருக்கும் இந்த சிறப்பான பொன்னான பரக்கத்தான சையது உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நம்மை பார்த்து நம்முடைய துஆக்களை செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் யா அல்லாஹ், நம் அனைவருடைய வியாபாரத்திலும் பரக்கத்தை செய்வாயாக. ஹராமானவைகளில் இருந்து நம்மை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் குமரி பெண்களை வைத்துக் கொண்டு கண்ணீர் வடிக்கிறார்களோ அவர்களுக்குரிய கணவன்மார்களை நீயே தெரிந்தெடுத்து கொடுப்பாயாக. ரொக்க பிரச்சனைகள் வந்துவிடாமல் எல்லா வாலிபர்களுக்கும் நல்லெண்ணத்தை கொடுப்பாயாக. அதே போல யா அல்லாஹ், திருமணம் முடித்து கணவன் மனைவிமார்கள் பிரிந்து சண்டை சச்சரவுகளோடு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம யார் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுப்பாயாக. ஒற்றுமையாக்கி வைப்பாயாக. பரக்கத்தோடு வாழ வைப்பாயாக. குடும்ப ஒற்றுமையை அவர்களுக்கு நீ உறுதிப்படுத்தி கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் திருமணம் முடித்து பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல சாலிஹான அழகான அதவொழுக்கம் உள்ள குழந்தைகளை கொடுப்பாயாக. நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யும் பொழுது இஹ்லாஸை தருவாயாக. திருமணம் முடித்து கணவன்மார்கள் மௌத்தாக்கப்பட்டு விதவை பெண்களாக வாழக்கூடியவர்களுக்கு நீயே துணையாக இருப்பாயாக. அவர்களை பாதுகாப்பாயாக. நம்முடைய குடும்பத்தில் உள்ள வயதாளிகளுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், நம் அனைவருக்கும் தாங்க முடியாத கொடூரமான சோதனைகளோ கேன்சர், டெங்கு போன்ற நோய்களோ வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த இடத்துக்கு வந்தவர்கள் என்னென்ன பிரச்சனையில் இருக்கிறார்களோ அனைத்து பிரச்சனைகளையும் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு ரஹ்மத்துல் ஆலமீன் கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தை கொண்டும் நீயே நமது துஆக்களை கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அழகான முறையில் உண்மையான இஸ்லாத்தினுடைய ஏகத்துவத்தை, உண்மையான தௌஹீதை, உண்மையான தௌஹீத் கொள்கையை எங்கள் மத்தியில் அழகான முறையில் விளக்கி சென்றார்கள். பல ஆதாரங்களை முன்வைத்து ஏகத்துவம் என்றால் என்ன, உண்மையான தௌஹீத் என்றால் என்ன என்பதை சிறப்பாக விளக்கி சென்ற எங்களுடைய